ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மாடு மகாலட்சுமி பார்த்துங்க. 2 மகாலட்சுமி. அவங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு மாடு, அவங்க மாடு இதுதான் எங்கள் வீட்டு மாடு. அதுக்கு அந்தாண்ட இருக்குது. 2ம் அக்கா தங்கச்சி மாதிரி, 2ம் ஃப்ரெண்டு. மேய போனாங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. இவங்க வந்துட்டு தனியாக போக மாட்டாங்க. எங்கள் வீட்டு மகாலட்சுமியை கூப்பிட்டுட்டு தான் போவாங்க. நிற்பாங்க, அங்கேயே நிற்பாங்க வாசல்லே. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா போட்டிருக்கு. அம்மா நோயின்னு ஒன்று வந்திருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு அப்படியே அந்த தோல் அப்படியே பத்தா அப்படியே உறிஞ்சி வரும். படம் மாதிரி அப்படியே உறிஞ்சி கொட்டிடும். அது ரொம்ப புண்ணாக இருக்கும். வயிற்றுக்குள்ளேயும் மாட்டுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப புண்ணாக இருக்கும். அதுக்கு எனக்கு டாக்டர் வைத்தியம் சொன்னாங்க. என்ன மருந்துன்னா வெத்தலை, 9 வெத்தலை எடுத்துக்க சொன்னாங்க. மிளகு எடுத்துக்க சொன்னாங்க. அப்புறம் மஞ்சள், குளிக்கிற மஞ்சள், வெங்கல மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சள், வேப்பலை, அதெல்லாம் அரைச்சி நல்லா வரும்போது பேஸ்ட்டு மாதிரி அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி அதுக்கு உள்ளுக்கு கொடுக்கணும். உள்ளுக்கு கொடுத்தா தான் அந்த அம்மா நோய் அப்படியே படிப்படியாக உள்ளுக்கு கொடுத்திங்கன்னா, சில மாடு சாப்பிட்ரும், சில மாடு சாப்பிடாது. உள்ளுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி தட்டம்மா என்னமோ ஒரு அம்மா அது கொடுத்திங்கன்னா அப்படியே கொட்டிடும். அது அப்படியே புண்ணு காஞ்சிரும். மேலே அதையே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உள்ளுக்கு மெயினாக கொடுத்தே ஆகணும். அப்புறம் வாழைப்பழம் கொடுத்தாகணும். வாழைப்பழம் கொடுங்க. அதுக்குள்ளே கத்திட்டா ஐயோ, இந்த மாதிரி வைத்தியம் கொடுத்தீங்கன்னா நாளடைவில் சீக்கிரமாக அது குணமாயிடும். இல்லைன்னா விட்டிங்கன்னா மாடு ஃபுல்லாகவே வீணாக போயிடும். மாட்டுக்கு ரொம்ப மோசமாக அது தோள்கள்லாம் ரொம்ப உறிஞ்சி ரொம்ப மோசமான நிலையிலே போயிடும். கவனிக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு வாயிலா ஜீவனுக்கு நம்ம தான் கவனிக்கணும். அதனால் கண்டிப்பாக அதை இந்த மருந்தை கொடுங்க. இந்த மாதிரி மருந்து அரைச்சி கொடுங்க. அடுத்துட்டு என்ன, இங்கே பாருங்கள், அந்த மாடு கிட்டக்க போய் பிடிக்க முடியல. அந்த மாடு என்ன முட்டை வருது. அது தொடையெல்லாம் அப்படியே கைண்டு அப்படியே இருக்குது. அந்த பாட்டிக்கிட்ட போய் சொல்லணும் இந்த வைத்தியத்தை. இந்த மாடு நல்ல மாடு, 2ம் அப்படி பாசமாக இருக்கும். 2ம் என் வீட்டுக்குள்ளே படுத்து இருந்துட்டு தான் கூப்பிட்டுட்டு போவோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பாருங்கள். இப்போ வாழைப்பழம் கேட்குறா. ஃப்ரீயாக தான் இப்போ சுற்றிட்டு இருக்கா. விவசாயம்லாம் ஆரம்பிச்சிட்டா கட்டி போட்டுருவேன். விவசாயம் ஆரம்பிக்காதனால ஃப்ரீயாக இப்போ சுற்றி வர்றாங்க. அவள் நைட்டில் கட்டி போட்டுருவேன். இப்போ இந்த மாதிரி மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கோமாரி நோயின்னு ஒன்று வருது. அது வாணியாக ஊற்றி அப்படியே வாணியாக நுரையாக தள்ளுமா, மாடு இறந்து போயிடுமா. அதனால் கண்டிப்பாக அந்த கோமாரி நோய் ஊசி போட்டுருங்க. என் மாட்டுக்கு நான் ஊசி போட்டுட்டேன். அது இலவசமாகவே ரேடியோவிலலாம் ஒவ்வொரு ஊருங்கள்லேயும் போய் டாக்டருங்க போய் போட்டு விட்றாங்க. அதுக்குன்னு போய் போட்டுக்கணும். அந்த மாதிரி அப்படி போகலனாலும் போய் ஹாஸ்பிட்டல் ஓட்டிகிட்டு போய் கண்டிப்பாக மாடுங்களுக்கு இந்த கோமாரி நோய் ஊசியும் அம்மா ஊசியும் போடுங்க. இப்போ மறுபடியும் அது பரவி வருது. முன்னாடி பெரிய மாட்டுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நான் உள்ளுக்கு வைத்தியம் கொடுத்தேன். நல்லா தேவலையாயிட்டு இதுக்கு வேப்பலை அரைச்சி, வேப்பலை, மஞ்சள் இந்த மாதிரி அரைச்சி அது மேலே அப்ளை பண்ணி விடணும். உள்ளுக்கு வெத்தலை, மிளகு, வேப்பலை இந்த மாதிரி இதெல்லாம் அரைச்சி, மஞ்சள் எல்லாத்தையும் அரைச்சி அது உள்ளுக்கு கொடுங்க. சீக்கிரம் ஆறிடும். இல்லை உள்ளர அப்படியே அதுக்கு புண்ணாக இருக்கும். சாணி போட்டால் ஒரே வாடையாக இருக்கும். அதுக்கு வயிறெல்லாம் வெந்து போயிருக்கும். நமக்கு அம்மா போட்டால் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான், சூடுனால வர்றது தான். ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய், டாட்டா. மகாலட்சுமி பாய் சொல்லுடா. லைக் போடுங்க.